أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله عز وجل في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز صدق الله العزيز العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா அஹ்மதே முஷ்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய போதனைகளை எடுத்து நடந்த சஹாபா தோழர்கள், தாபிஈன்கள், முத்தகீன்கள், கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதிலும் அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவுடைய புனித இல்லத்திலே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, நம்மை படைத்த அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு உலகத்தில் எவ்வாறு வாழ வேண்டும் என்று எம்மை பணித்திருக்கின்றானோ, எவைகளை எடுத்து நடக்க வேண்டும் என்று ஏவி இருக்கின்றானோ, உடலில் உயிர் இருக்கும் வினாடி வரைக்கும் அல்லாஹுடைய ஏவல்கள் அனைத்தையும் எடுத்து நடந்து கொண்டே இருக்கும்படியும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு என்னென்ன காரியங்களை விட்டும் நம்மை தடை செய்து விலக்கி இருக்கின்றானோ, ஹராம் என்று சொல்லி தவிர்ந்து கொள்ளும்படி எச்சரிக்கை செய்திருக்கின்றானோ, அப்படியான சகல காரியங்களை விட்டும் விலகி அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் இறையச்சத்தை கொண்டு நல்ல உபதேசம் செய்கின்றேன், வசியத் செய்கின்றேன். கண்ணியமான சகோதரர்களே, புனிதமான ஷாபானுடைய மாதம், அதை அடுத்து ரமலானுடைய மாதம் நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில் இதற்கு முன்னாலும் பல ரமலான்களை சந்தித்திருக்கிறோம், அமல் செய்திருக்கிறோம், கடந்து சென்றிருக்கிறது. அந்த ரமலானுக்கு பின்னால் சில சந்தர்ப்பங்களில் கவலைப்பட்டிருப்போம், சரியாக பயன்படுத்தியதால் சந்தோஷமும் திருப்தியும் அடைந்திருப்போம். கண்ணியமான சகோதரர்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுக்கு 2 மாதங்களாக வபல்லிக்னா ரமலான் வபல்லிக்னா ரமலான், ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ரமலானுக்கு முன்னால் தொடர்ச்சியாக 2 மாதங்கள் துஆ கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த மாதமாகத்தான் ரமலானுடைய மாதம் இருக்கிறது. நாம் செய்யக்கூடிய நல் அமல்கள் நம்முடைய வெற்றிக்கு காரணமாக மாறும். நாம் செய்யக்கூடிய தீய அமல்கள் நம்முடைய கேவலத்துக்கும் தோல்விக்கும் அது காரணமாக மாறிவிடும். வாழ்க்கை என்பதை அல்லாஹ் முடிவு செய்து நிர்ணயம் செய்து தந்திருக்கிறான். அது குறித்த நேரத்தில் முடிந்துவிடும். விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் விடை பெற்று விடுவோம். அல்லாஹுடைய நாட்டப்படி நம்முடைய அஜல் முடிந்துவிட்டவுடன் நாம் உலகை விட்டும் பிரிந்து விடுவோம். மன்னரை வாழ்க்கை ஆரம்பமாகிவிடும். நாம் செய்த நல்ல அமல்களுடைய பிரதிபலனை இம்மையிலும் பார்ப்போம், நாளை மறுமையிலும் பார்ப்போம். فَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ, யார் அணு அளவுக்கு
ஒரு நன்மையை செய்தாலும் அதனுடைய பிரதிபலனை கட்டாயம் கண்டு கொள்வார். وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. ஒரு அணுப்பிரமாண அளவுக்காவது ஒரு தீய செயலை, ஒரு பாவமான காரியத்தை, அல்லாஹ் ரசூல் விரும்பாத ஒரு செயலை ஒரு மனிதன் செய்துவிட்டால் அதனுடைய பிரதிபலனையும் கட்டாயம் அவர் வாழ்க்கையில் சந்திப்பார். உலக வாழ்க்கையில் வெற்றி தோல்வி என்பது சகஜம். வியாபாரத்தில் வெற்றி, உத்தியோகத்தில் வெற்றி, பரீட்சையில் சித்தி என்று உலகில் நாம் காணக்கூடிய பல வெற்றிகள் இருக்கிறது. வியாபாரத்தில் தோல்வி, கொடுக்கல் வாங்கலில் தோல்வி, ஆரம்பித்த வியாபாரம் நஷ்டம், வாங்கிய வீடு வாங்கியதன் பின்னால் கைசேதம், ஆரம்பித்த தொழில் ஆரம்பித்ததன் பின்னால் கைசேதம். தோல்வியும் வாழ்க்கையில் வரும், வெற்றியும் வாழ்க்கையில் வரும். அல்லாஹ் சொல்லக்கூடிய வெற்றி எதுவென்றால் ஒரே ஒரு வெற்றி. அந்த வெற்றியை ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் அனுபவித்தே ஆக வேண்டும், அடைந்தே ஆக வேண்டும். ஒரு தோல்வி இருக்கிறது, அந்த தோல்வியை யாரும் சந்திக்கவே கூடாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், யார் நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டு விட்டாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார். சொர்க்கத்துடைய வெற்றி, அந்த வெற்றிக்கு பின்னால் தோல்வி என்பது கிடையவே கிடையாது. நரகத்துடைய தோல்வி, அந்த தோல்விக்கு பின்னால் வெற்றி என்பது நினைக்கவும் முடியாது. நாம் அனைவரும் ஒரு பயணத்தை நோக்கி பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம், ஒரு குறிக்கோளை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையின் ஆரம்பம் ஆலமுல் அர்வா. அங்கிருந்து தாயின் கற்பறை, அங்கிருந்து வெளிவந்தால் உலகத்துடைய வாழ்க்கை. பிரயாணத்தில் இதுவும் ஒரு கட்டம். இந்த கட்டத்தை தாண்டினால் கபருடைய வாழ்க்கை. அங்கிருந்து எழுப்பாட்டப்பட்டால் ஹஷருடைய மைதான், அதுவும் பிரயாணத்தில் ஒரு கட்டம். பிரயாணத்தின் முடிவு அது ஒன்று சொர்க்கத்தில் போய் சேரும் அல்லது நரகத்திலே போய் முடியும். பிரயாணத்தின் ஆரம்பம் ஆலமுல் அர்வா. உலகத்துடைய வாழ்க்கை என்பது நம்முடைய நீண்ட பயணத்தில் மிக முக்கியமான கட்டம். நல்லதாக பயன்படுத்தினால் புத்திசாலி, மனம் போன போக்கில் ஷைத்தானுக்கும் நப்சுக்கும் அடிபணிந்து அதை பயன்படுத்தினால் அவர் மடையன். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லிவிட்டான், இன்னஷ் ஷைத்தான லகும் அதுவ்வுன் ஃபத்தஹிதூஹு அதுவ்வா. ஷைத்தான் உங்களுடைய விரோதி, அவனை விரோதியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள். அலம் ஆஹத் இலைக்கும் யா பனி ஆதம் அல்லா தஅபுது ஷைத்தான். ஆதமுடைய மக்களே, உங்களுக்கு நான் கட்டளையிடவில்லையா ஷைத்தானுக்கு நீங்கள் வழிபட வேண்டாம், அவன் உங்களுடைய விரோதி, அவனுக்கு பின்னால் செல்ல வேண்டாம். வனஅபுதூனி ஹாதா சிராத்தும் முஸ்தகீம். என்னை வணங்குங்கள், இதுதான் நேரான பாதை என்று அல்லாஹ் தஆலா அவனை வணங்கும்படியும் ஷைத்தானுக்கு வழிபடக்கூடாது என்றும் அவன் நம்முடைய எதிரி விரோதி என்றும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருக்க, ஞாபகப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்க, அதற்கு பின்னாலும் நாம் ஷைத்தானுக்கு வழிபட்டு நஃப்சு சொல்லக்கூடிய விரும்பக்கூடிய காரியங்களை செய்து படைத்தவனுக்கு மாறு செய்து விட்டால் இந்த வாழ்க்கை கைசேதத்துக்குரிய வாழ்க்கையாக மாறும்.
கடைசி நேரம் கைசேதப்படக்கூடிய சந்தர்ப்பமாக மாறும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா உலக வாழ்க்கையில் நமக்கு அனைத்தையும் முடிவு செய்து விட்டான். எந்த ஒரு மனிதனும் அவனுக்கு நிர்ணயம் செய்ததை விட ஒரு கவலத்தையும் அதிகமாக சாப்பிடப் போவதில்லை. அவனுக்கு எழுதப்பட்ட ஒரு கவல உணவு இருக்கும் பொழுதே அவனுடைய உயிர் வாங்கப்படவும் மாட்டாது. நமக்கு நாம் சாப்பிடக்கூடியது எழுதி முடிவு செய்யப்பட்டு விட்டது. எவ்வளவு குடிப்போம் அதுவும் முடிவு செய்யப்பட்டு விட்டது. அல்லாஹ் எழுதியதை விட ஒரு மிடரையும் அதிகமாக பருக மாட்டோம். நமக்கு எழுதின ஒரு சொட்டு தண்ணீர் இருக்கும் பொழுது நம்முடைய உயிர் அதற்கு முன்னால் வாங்கப்படவும் மாட்டாது. நமக்கு எழுதப்பட்டதை வேறு யாரும் சம்பாதிக்கவும் முடியாது, சாப்பிடவும் முடியாது, குடிக்கவும் முடியாது. இவைகள் அனைத்தும் தூய்மையானதாக இருந்தால் குலூ மிர் ரிஸ்கி ரப்பிக்கும் வஅமலு ஸாலிஹா குலூ மின் தய்யிபாதி மா ரஸக்னாக்கும் வஅமலு ஸாலிஹா. நாம் உங்களுக்கு தந்தவைகளில் நல்லவைகளில் இருந்து சாப்பிடுங்கள், ஹலாலானவைகளில் இருந்து சாப்பிடுங்கள், நல்ல அமல் செய்யுங்கள். சாப்பாடு தூய்மையாக இருந்தால், ஹலாலானதாக இருந்தால் நல் அமலை அது தூண்டும். உணவு ஹராம், குடிப்பு ஹராம், ஆடை ஹராம், ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹ், அவனுடைய துஆ எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? உடம்பிலே ஹராம் கலந்து விட்டால் அவருடைய இரத்தம் ஹராமானதாக மாறிவிட்டால் அதற்கு பின்னால் அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. வமத்அமுஹு ஹராம் வமஷ்ரபுஹு ஹராம். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உணவு தூய்மையாக இருந்தால், ஹலாலானதாக இருந்தால் அது நல் அமல்களை தூண்டும். சிந்தனை நல் அமல்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கும், நேரம் அவகாசம் இடம் கொடுக்கும், நல்லதை செய்ய தூண்டும். அமல்களிலே ருசி வரும். குர்ஆன் எடுத்தால் அதை திருப்பி மூட மனம் வராது. தொழுகைக்கு தக்பீரை கட்டினால் அதை முடிக்க எண்ணம் வராது. அதிகாலையிலே எழுந்து தொழ ஆரம்பித்தால் தொழுகை ருசியாக இருக்கும், இன்பமாக இருக்கும். ஏன்? உணவு தூய்மையாக இருக்கிறது, ஆடைகள் ஹலாலாக இருக்கிறது. எனவே அமல்கள் சுவையாக இருக்கும். அமல்கள் பாரமாக இருக்கிறதா? அதிகாலையில் எழுந்து மஸ்ஜிதை நோக்கி நடந்து வருவது பெரும் சுமையாக தெரிகிறதா? நாம் நம்முடைய உடம்பிலே ஹராம் கலக்கப்பட்டிருக்கிறதா என்பதை அவதானிக்க வேண்டும். தீயதின் பக்கம் உள்ளம் தூண்டிக் கொண்டிருக்கிறதா? பாவத்தின் சிந்தனைகள் உள்ளத்தை வாட்டிக் கொண்டிருக்கிறதா? சிந்திக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையுடைய நோக்கம் என்ன? என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? நாளை எதை சந்திக்கப் போகிறேன்? கண்ணியமான சகோதரர்களே, விரும்புவதெல்லாம் சொர்க்கம், விரும்புவதெல்லாம் கண்ணியமான முடிவு, விரும்புவதெல்லாம் கடைசி வார்த்தை கலிமா. நாம் துஆ கேட்பதெல்லாம் கபர் சொர்க்கத்துடைய பூஞ்சோலை, பட்டோலை வலது கை, சிராத்துல் முஸ்தகீம் மின்னல் வேகம், கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கம். இதுதான் விருப்பம், இதுதான் ஆசை, இதைத்தான் அடைய வேண்டும். ஆனால் வாழ்க்கையில் செய்யப்படக்கூடிய செயல்கள், அதை அடைவதற்குண்டான செயல்களில் நம்முடைய பயணம் இருக்கிறதா என்றால், அதற்கு மாற்றமாக இருக்கிறது என்றால் நாம் எப்படி அதை அடைய முடியும்? வியாபாரத்தில் மோசடி,
கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றம், குடும்பத்தை பிளவுபடுத்தி குடும்பத்தை இணைக்காமல் பெற்றார்களுக்கு நோவினை செய்து விருந்தாளிகளை உபசரிக்காமல் அடுத்தவருடைய ஹக்குகளை பெற்றவர்களாக தொழுகைகளை பாழாக்கி கொடுக்கல் வாங்கலில் மோசடி செய்து ஜகாத்தை சரியாக நிறைவேற்றாமல் உரிமை உடையவர்களுக்கு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளை உரிமைகளை கொடுக்காமல் பாரபட்சம் காட்டி பிள்ளைகளுக்கு சொத்து பிரிப்பதில் அநியாயம் செய்து, கண்ணியமான சகோதரர்களே, இன்னும் இது அல்லாத கண்ணால் பார்க்கக்கூடாத பார்வைகள், காதினால் ஹராமாக்கப்பட்ட கேள்விகள், வாயினால் பேசத்தகாத பேச்சுகள், இவைகளெல்லாம் வாழ்க்கையில் பின்னி பிணைந்திருக்கிறது. ஆனால் எதிர்பார்ப்பதே சொர்க்கம் என்றால், கண்ணியமானவர்களே, இது ஒன்றை விரும்புகிறோம், அதை அடைவதற்கு செல்லக்கூடிய வழியை விட்டுவிட்டு இன்னொரு வழியிலே பயணிக்கிறோம் என்றால் அது அசாத்தியமானது. அடைய முடியாத வழியில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எதை விதைக்கின்றோமோ அதைத்தான் அறுவடை செய்ய முடியும். ஒன்றை விதைத்துவிட்டு அதற்கு மாற்றமான இன்னும் ஒன்றை அறுவடை செய்ய முடியாது. மாங்காயை விதைத்தால் மாங்காயை அறுவடை செய்யலாம். வாழ்க்கையில் விருப்பம் என்ன, எதிர்பார்ப்பு என்ன, அடைய வேண்டியது என்ன, ஆனால் இருப்பது வாழ்க்கையில் செயல்கள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இரக்கமுள்ளவன், சந்தர்ப்பங்களை தருகிறார். இதோ ரமலான் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. பாவங்களை கரிக்கக்கூடிய மாதம், மன்னிப்பு வழங்கக்கூடிய மாதம், சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படக்கூடிய மாதம், நரகத்துடைய கதவுகள் மூடப்படக்கூடிய மாதம், ஏழைகளுக்கு உபகாரம் உதவி செய்யக்கூடிய மாதம், பொறுமையுடைய மாதம், குர்ஆனுடைய மாதம், தராவீஹுடைய மாதம், இஸ்திக்ஃபாருடைய மாதம், தௌபாவுடைய மாதம், பசித்திருந்து அல்லாஹ்வை ஞாபகம் செய்யக்கூடிய மாதம், தாகித்திருந்து படைத்தவனை நினைக்கக்கூடிய மாதம், குர்ஆனை எடுத்து சிந்தித்து பாராயணம் செய்யக்கூடிய மாதம், இஃப்தாருடைய நேரம் கிடைக்கிறது, சஹருடைய நேரம் கிடைக்கிறது. நீண்ட நேரம் பசியிலும் தாகத்தில் இருந்து அல்லாஹ்விடம் கேட்கப்படக்கூடிய நேரத்தில் துஆ கபூல் செய்யப்படக்கூடிய நேரம், அவகாசம். இந்த எல்லா சந்தர்ப்பங்களும் முன்னால் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது அதற்கு முன்னாலேயே இந்த ரமலான் அது என்னை தூய்மைப்படுத்தக்கூடிய ரமலானாக இருக்க வேண்டும். வரக்கூடிய ரமலான் என்னுடைய பாவங்களை அழித்து விடக்கூடிய ரமலானாக இருக்க வேண்டும். வரக்கூடிய ரமலான் அது குர்ஆனை பாராயணம் செய்யக்கூடிய, ஓதக்கூடிய ரமலானாக இருக்க வேண்டும். ஹாத்தம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒவ்வொரு தொழுகையும் தொழும் பொழுது, இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் கடைசி தொழுகை, இதற்கு பின்னால் எனக்கு தொழுவதற்கு சந்தர்ப்பமே கிடைக்காது என்று எண்ணி மிக பக்குவமாக, கடைசி தொழுகை, இதற்கு பின்னால் தொழவே கிடைக்காது என்றால் இந்த தொழுகையை அல்லாஹ்விடம் எப்படி ஒப்படைக்க வேண்டும்? ஒவ்வொரு தொழுகையையும் அப்படியே சிந்தனையில் எடுத்து அந்த தொழுகையை மிக கவனமாக நிறைவேற்றுவார்கள். வரக்கூடிய ரமலானை இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் கடைசி ரமலானாகவும் இருக்கலாம். எனவே இதை நான் எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படி சரியாக பயன்படுத்த வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, வாழ்க்கை பாவங்களுடன் பின்னி பிணைந்திருக்கிறது. பொய் பேசுவது ஒரு பாவம், அவதூறு சொல்வது ஒரு பாவம், அடுத்தவருடைய சொத்துக்களை உரிமையின்றி பாவிப்பது பாவம், உறவுகளை பிரிந்து கோபித்து இருப்பதே ஒரு பாவம், தாய் தந்தையர்களை பிரிந்து நோவினை செய்வது பெரும் பாவம், வட்டி எடுப்பது பாவம், ஹராமான பார்வைகள், விபச்சாரம், மதுபானம், போதை வஸ்துகளை பாவிப்பது பாவம், ஹராம். இதுவெல்லாம் அறிந்திருக்கிறோம்.
இந்த மாதம் தௌபாவுடைய மாதம், நம்முடைய வாழ்க்கையை தூய்மைப்படுத்தக்கூடிய மாதம். وَأَسِرُّوا قَوْلَكُمْ أَوْ اجْهَرُوا بِهِ إِنَّهُ عَلِيمٌ بِذَاتِ الصُّدُورِ. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் ரகசியமாக பேசுங்கள், பகிரங்கமாக பேசுங்கள். உங்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடியவைகளை அல்லாஹ் அறிகிறான். يَعْلَمُ خَائِنَةَ الْأَعْيُنِ وَمَا تُخْفِي الصُّدُورُ. மனிதனுடைய கண்கள் செய்யக்கூடிய கண்ணின் சாடைகள், அதன் மோசடிகள், இதையும் அல்லாஹ் அறிகிறான். பாவம் செய்யும் பொழுதே மனிதன் நினைக்கிறான், நான் தனிமையிலே இருக்கிறேன் என்று நினைக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், வஹுவ மஅகும் ஐனமா குன்தும். நீங்கள் எங்கிருந்த போதிலும் அல்லாஹ் உங்களுடன் இருக்கிறான். இன்ன ரப்பக லபில் மிர்சாத். ஒரு வேட்டை மிருகத்தை வேட்டையாடக்கூடியவன் அம்பை அதிலே வைத்து மிருகத்தை குறிப்பார்ப்பதை போன்றே அல்லாஹ் ஒவ்வொரு அடியானையும் அவதானித்துக் கொண்டிருக்கிறான். மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். எந்த ஒரு வார்த்தையையும் மனிதன் பேசுவதில்லை, ரகீப் அதீத் என்ற மலக்குமார்கள் அதை பதிவு செய்யாமல் விடமாட்டார்கள். வனதஉல் மவாசீனல் கிஸ்த லியௌமில் கியாமா. கியாமத்துடைய நாளில் நீதத்துடைய தராசியை நாம் வைப்போம். ஃபலா துத்லமு நஃப்சுன் ஷைஆ. எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அநியாயம் செய்யப்பட மாட்டாது. செய்யாத பாவம் எழுதப்பட மாட்டாது. செய்த நன்மைகள் அதற்குரிய கூலி கொடுக்காமல் தவறி விடப்பட மாட்டாது. நன்மைகள் தீமைகள் தராசியிலே வைத்து நிறுக்கப்படும். ஹஷருடைய மைதானில் அத்தனை பேர்களும் நன்மை தீமை நிறுக்கப்படக்கூடிய நேரத்தில் தராசியின் நடு ஊசியை பார்த்து கொண்டிருப்பார்கள். இந்த பக்கம் கணிக்கிறதா, அந்த பக்கம் கணிக்கப் போகிறதா? ஃபமன் ஸகுலத் மவாசீனு ஃபௌலைக ஹுமுல் முஃப்லிஹூன். யாருடைய நிறை பாரமாக ஆகிறதோ அவர்கள் வெற்றி அடைவார்கள். யாருடைய நிறை நன்மையின் பாரம் குறைந்து பாவத்தின் பாவம் அதிகரித்து விடுகிறதோ ஃபௌலைக அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும். இவர்கள் தான் தமக்கு தாமே நஷ்டம் இழைத்துக் கொண்டவர்கள். முஹத்திஸீன்கள் எழுதுகிறார்கள், நன்மை தீமை நிறுக்கப்படக்கூடிய நேரத்தில் அத்தனை பேரும் தராசியின் நடு ஊசியை பார்ப்பார்கள். ஒரு கோதுமை வித்துடைய அளவுக்காவது நன்மை கூடிவிட்டால் ஊசி நன்மையின் பக்கம் சாயும். ஒரு கோதுமை வித்தினுடைய அளவுக்கு பாவம் கூடிவிட்டால் ஊசி மறுபக்கம் சாயும். கண்ணியமான சகோதரர்களே, அந்த நேரத்தில் புரியும் உலகத்தில் சொன்ன ஒரு சுப்ஹானல்லாஹ்வுடைய பொறுமதி, கொடுத்த ஒரு ரூபாய் சதகாவுடைய பொறுமதி. கொஞ்சம் ஒரு நன்மை கூடியிருந்தால் ஊசி மறுபக்கம் சாய்ந்திருக்கும். யார் யாரிடம் செல்வார்கள் உதவி கேட்க, யார் யாருக்கு உதவி செய்வார்கள்? எதுவும் நடக்க மாட்டாது. யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய தந்தையை விட்டும் தாயை விட்டும் மனைவியை விட்டும் பிள்ளைகளை விட்டும் வெறுண்டோடுவார்கள். லா யஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷைஆ வலா யஜ்ஸி வாலிதுன் அவ் வலதின் ஷைஆ. எந்த ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனுக்கு எந்த உதவியும் பரிகாரமும் செய்ய முடியாது. கண்ணியமான சகோதரர்களே, அப்படியான கட்டத்தில் நாம் கைசேதப்படக்கூடியவர்களாக மாறிவிடக் கூடாது. அல்லாஹு தஆலா நாளை கியாமத்துடைய நாளையில் நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம், வாய்களுக்கு முத்திரையிட்டு விடுவான், கரங்கள் பேசும். வ தஷ்ஹது அர்ஜுலுஹும், கால்கள் சாட்சி சொல்லும். கரங்கள் பேசும், கால்கள் சாட்சி சொல்லும். தோள்கள் பேசும்,
வகாலு லிஜுலூதிஹிம் லிம ஷஹித்தும் அலைனா. மனிதனுடைய தோள்கள் என்ன செய்யும்? பேசும். அவன் செய்த பாவங்களை தோள்கள் சொல்லும். பாவம் செய்யும் பொழுதே மனிதன் நினைக்கிறான், நான் தனிமையிலே இருக்கிறேன், இருட்டிலே இருக்கிறேன், என்னை யாரும் காணவில்லை, என்னுடைய உறவுகள் யாரும் கிடையாது, நண்பர்கள் யாரும் கிடையாது, நான் பிரயாணத்திலே இருக்கிறேன், நாட்டை விட்டும் கடந்து இன்னொரு நாட்டிலே இருக்கிறேன், தனிமையிலே இருக்கிறேன், அறைக்குள்ளே இருக்கிறேன், என்னை யாரும் காண முடியாது என்று மனிதன் நினைக்கிறான். யாரும் கண்டுவிட்டால் தானே அவர்கள் சாட்சியாக வருவார்கள், என்னுடைய இந்த தவறை அறிந்து கொள்வார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், நீங்கள் யாருக்கு மறைக்கிறீர்கள்? நீங்கள் மறைக்க வேண்டுமென்றால் யாரும் காணக்கூடாது. மறைக்க வேண்டுமென்றால் எதற்கு மறைக்க வேண்டும்? உங்களுடைய பார்வைக்கு உங்களுடைய பாவத்தை மறைக்க வேண்டும். உங்களுடைய கேள்விக்கு உங்களுடைய பாவத்தை மறைக்க வேண்டும். உங்களுடைய தோள்களுக்கு உங்களுடைய பாவத்தை மறைக்க வேண்டும். யாராலும் இதை மறைக்க முடியாது. எனவே ஏன் இவைகளை தான் அல்லாஹ் நாளைக்கு சாட்சியாக நமக்கு கொண்டு வருவார். தோள்கள் பேசும். லிம ஷஹித்தும் அலைனா, எங்களுக்கு எதிராக நீங்கள் ஏன் சாட்சி சொன்னீர்கள்? قالوا أنطقنا الله الذي أنطق كل شيء. எல்லா வஸ்துகளையும் பேச வைத்த அல்லாஹ் எங்களை பேச வைத்து விட்டான். ما كنتم تستترون أن يشهد عليكم سمعكم ولا أبصاركم ولا جلودكم. நீங்கள் என்ன செய்யவில்லை? உங்களுடைய பாவத்தை உங்களுடைய பார்வைக்கு, உங்களுடைய கேள்விக்கு, உங்களுடைய தோள்களுக்கு நீங்கள் மறைக்கக்கூடியவர்களாக இருக்கவில்லை. அல்லாஹ் எதை சாட்சியாக கொண்டு வருகிறான் என்றால், ஒரு நாளும் எந்த ஒரு பாவத்தையும் ஒரு மனிதன் இந்த மூன்றுக்கும் மறைக்கவே முடியாது. அதைத்தான் அல்லாஹ் நாளை கியாமத்துடைய நாளையில் சாட்சியாக கொண்டு வருவார். பார்வையும் கேள்வியும் தோலும் சாட்சி சொல்லும். அல்லாஹ் தஆலா சொல்வான், நீங்கள் என்ன நினைத்தீர்கள்? வலக்கின் தனன்தும் அன்னல்லாஹ லா யஅலமு கஸீரம் மிம்மா குன்தும் தஅமலூன். அனைத்துக்கும் மறைத்து விட்டோம் என்று எண்ணி நீங்கள் பாவங்களை செய்தீர்கள். அல்லாஹ் இவைகளை சாட்சியாக ஆக்கியிருக்கிறான். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் அதிகமானவைகளை அல்லாஹ்வுக்கு தெரியாது என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா? وذلكم ظنكم الذي ظننتم بربكم أرداكم. இதுதான் உங்களோட ரப்ப பற்றி நீங்கள் எண்ணின மோசமான பிழையான எண்ணம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இரக்கமுள்ளவன், மன்னிக்க கூடியவன், யாரையும் மன்னித்து விடுவான். யா அல்லாஹ், என்னை நீ மன்னிக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடம் கையேந்தி விட்டால் அல்லாஹ் யாரையும் மன்னிக்காமல் விடமாட்டான். ரப்பிக்ஃபிர்லி வதுப் அலை. என்னுடைய அடியார்கள் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேட மாட்டார்களா? மக்களிடம் கேட்டால் கோபப்படுவார்கள், அல்லாஹ்விடம் கேட்டால் சந்தோஷப்படுவார். சஹாபாக்கள் அதிகாலை நேரத்திலே இஸ்திக்ஃபார் செய்வார்கள், பாவ மன்னிப்பு தேடுவார்கள். கண்ணியமான சகோதரர்களே, புனிதமான ரமதானுடைய மாதம், வாழ்க்கையில் கடந்துவிட்ட நாட்களில் பல தவறுகள், பல பிழைகள், சிறந்த ஒரு அவகாசத்தை, ஒரு கண்ணியமான ஒரு மாதத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். உள்ளத்தில் உறுதியான எண்ணம் வைப்போம். 30 நாளும் தஹஜ்ஜத் தொழுவேன். ஒவ்வொரு நாளும் குறைந்தது 2-3 ஜுஸுக்களை ஓதுவேன். நாளாந்தம் காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை zikr செய்வேன். அதிகாலையிலே எழுந்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவேன். தராவீஹுடைய தொழுகைகளை பூர்த்தியாக நின்று 30 நாளும் நான் தொழ வேண்டும். நமக்கு நாமே முடிவு செய்து எம்மை நாம் அமர்த்தி இந்த காரியங்களை செய்தால் புத்திசாலிகள், ரமதானை சிறப்பித்தவர்களுடைய கூட்டத்தில் சேருவோம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, இதற்கு மாற்றமாக
அல்லாஹ் தரக்கூடிய சந்தர்ப்பங்களை நாம் வீணாக்கிவிட்டால் நாம் கைசேதப்பட வேண்டிய, கவலைப்பட வேண்டிய இந்த வாழ்க்கையை வீணாக்கியவருடைய கூட்டத்தில் நாம் சேர்ந்து விடுவோம். எனவே கண்ணியமான சகோதரரே, அல்லாஹ் தரக்கூடிய அவகாசங்கள், சந்தர்ப்பங்கள், அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இஃப்தாருடைய நேரம் எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு அசானுக்கு நேர காலத்துடன் முன்னால் அமர்ந்து குடும்பத்துடன் இருந்து அங்கே துஆ, சிக்ர், திலாவத், அதோடு நோன்பு திறத்தல். அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுவார். சஹருக்கு எழும்புவதுடன் 2 ரகாத்துகள் 4 ரகாத்துகள் தஹஜ்ஜத் தொழுகை, அல்லாஹ் சந்தோஷப்படுவார். கண்ணியமானவர்களே, வாழ்க்கையின் நிறைய காலம் கழிந்து விட்டது. எஞ்சிருப்பது எவ்வளவு என்பது நமக்கு தெரியாது. எனவே சில காலங்கள் எஞ்சிருக்கலாம், சில நாட்கள் எஞ்சிருக்கலாம். இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு இரவும், ஒவ்வொரு பகலும், ஒவ்வொரு சந்தர்ப்பமும் மிக பெருமதியானது என்று யார் எடுத்துக்கொண்டு அதை பயன்படுத்தி அமல் செய்வார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய கண்ணியத்தையும் அல்லாஹ் தரக்கூடிய உயர் பதவிகளையும் நிச்சயமாக அடைவார்கள். யா அல்லாஹ், நம் அனைவரையும் நீ கபூல் செய்து கொள்வாயாக. புனிதமான ரமதானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாயாக. நிறைய தவறுகள், பாவங்கள் வாழ்க்கையிலே செய்து விட்டோம். ரஹ்மானே, நீ எங்களை மன்னித்து விடுவாயாக. இந்த ரமதானிலே சிறந்த ஆரோக்கியத்தை தந்து அமல்களை கொண்டு மஸ்ஜிதை செழிப்பாக்கக்கூடிய கூட்டத்தில் எங்களை சேர்த்து கொள்வாயாக. உன்னுடைய புனிதமான கலாமை சந்தோஷத்துடன், கண்ணியத்துடன் அதை எடுத்து ஆசையுடன் என்னுடைய ரப்புடைய கலாம் என்று முத்தமிட்டு அதை ஓதக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருவாயாக. நம்முடைய பிள்ளைகளுக்கும் குர்ஆனை கற்பிக்கக்கூடிய நல்லவர்களாக நம்மை ஆக்கி வைப்பாயாக. ரமதானுடைய நோன்புகள் அனைத்தையும் பேணுதலாக பிடிக்கக்கூடிய வாய்ப்பை தருவாயாக. அதிகாலை நேரத்தில் உன்னை எழுந்து தொழுது இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவாயாக. அதிகமாக சதகாக்கள், உதவிகள், தான தர்மங்கள் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தையும் நமக்கு நசீபாக்கி வைப்பாயாக. நம்முடைய பெற்றார்களுக்கு கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக, அவர்களுக்கு ஹிதமத் செய்யக்கூடியவர்களாக நம்மை ஆக்கி வைப்பாயாக. உறவுகளை சேர்ந்து உபசரித்து கண்ணியப்படுத்தி அவர்களுடன் சேர்ந்து வாழக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பாயாக. ஹராமான ரிஸ்கை விட்டு நம்மை பாதுகாத்து ஹலாலான ரிஸ்கை நம்மை தேடக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பாயாக. நம்முடைய முடிவை கலிமாவுடன் ஆக்கி வைப்பாயாக. கபரை சொர்க்கத்துடைய பூங்காவனமாக ஆக்கி தருவாயாக. சாலிஹீன்கள், முத்தகீன்களுடைய கூட்டத்தில் நம்மை சேர்த்து வைப்பாயாக. நாளை வறுமை நாளையில் மஅன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன், நபிமார்கள், ஷுஹதாக்கள், சித்தீகீன்கள், சாலிஹீன்களுடன் நம்மை சேர்த்து வைப்பாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.